மார்ச் 27, 1992 அன்னைக்கு காலையில் ரொம்ப நேரமாகவே, அதாவது 4 மணிக்கு தன்னோட பரீட்சைக்காக படிக்கிறதுக்கு இந்த கன்னியாஸ்திரி அபயா எழுந்துக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு தண்ணி தாகம் ஏற்பட்டதாகவும், அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃபேஸ் வாஷ் பண்ணால் கண்டிப்பாக அவங்களால தெளிவாக படிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ரீசன்னால் கிச்சனுக்கு வந்திருக்காங்க. அப்படி கிச்சன் வந்துட்டு ஃப்ரிட்ஜை திறந்து அவங்க வாட்டர் பாட்டில் எடுத்து தண்ணியை ஒரு முடக்கு குடிச்சிருக்காங்க. அப்படி குடிக்கும்போது பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன அறையில் ஒரு முணுமுணுப்பு சத்தம் கேட்குது. இந்த சத்தத்தை கேட்ட அபயாவுக்கு இந்த அறைக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத மெல்லமாக நடந்து போய் அந்த கதவை ரொம்ப பொறுமையாக திறந்து சிறிய கேப்பில் பார்க்குறாங்க. அப்படி பார்த்த இந்த கன்னியாஸ்திரி அபயாவுக்கு ஒரு பெரிய பேரதிர்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும். ஆங்கர் பாயிண்ட் டிசைன் ஸ்டுடியோ. நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு பெரிய ஏஜென்சி, அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியை ஹையர் பண்ணி உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எங்களை மாதிரி ஃப்ரீலான்ஸ் டீம் எடுத்துக்கலாம். எங்ககிட்ட டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு தேவைப்படுற எல்லா சர்வீசஸுமே இருக்குது. ஸோ இந்த சர்வீசஸ் எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் அப்பாக இருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே இந்த கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணலாம். அதே போல் நாங்கள் ஏஜென்சிக்குமே அவுட் சோர்சிங் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நியூவாக ஸ்டார்ட் பண்ண டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியாக இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிராஃபிக் டிசைனில் இருந்து, வீடியோ எடிட்டிங்ல இருந்து, வெப் டிசைனிங், இது போன்ற எல்லா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸும் நாங்கள் அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட டீட்டெயில்ஸ், போர்ட்ஃபோலியோ, அது மட்டும் இல்லாமல் கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் பிஸ்னஸுக்கு தேவைப்படுற சர்வீசஸை அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் எடுத்துக்கலாம். ஒரு கன்னியாஸ்திரி எந்த விஷயத்த பார்க்கக்கூடாதோ அந்த விஷயத்த பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க பார்த்த அந்த நபர்கள் அப்படி இருப்பாங்க அப்படின்னு இதுவரைக்கும் அவங்க துளி அளவு கூட நினச்சி பார்க்காத ஒரு காட்சியை தான் அங்கே பார்க்குறாங்க. அது என்ன காட்சி அப்படின்னு பார்க்கும்போது, அந்த கான்வென்ட்டை சேர்ந்த உயர் பதவியில் இருக்கக்கூடிய சிஸ்டர் செஃபி, ஃபாதர் தாமஸ் கோட்டூர், ஃபாதர் ஜோஸ் புத்திரிகையில் ஆகிய 3 பேருமே உடல் உறவில் ஈடுபட்டிருக்கிற ஒரு காட்சியை தான் இந்த கன்னியாஸ்திரி அபயா பார்க்குறாங்க. இப்போ சொல்லுங்க, கண்டிப்பாக இவங்களுக்கு அந்த ஒரு பேரதிர்ச்சி வர்றது ரீசனபிள் தானே? அப்படி இந்த காட்சியை பார்த்து என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம மிரண்டு போய் நின்ன இந்த கன்னியாஸ்திரி அபயா உடனே அங்கிருந்து மறுபடியும் கிச்சனுக்கே வந்துடுறாங்க. அவங்களுக்கு உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்குமே மிகவும் படபடப்பான ஒரு சூழ்நிலையாக தான் இருந்திருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த அறைக்குள்ள இருந்த இந்த பெரிய மனிதர்கள் அப்படிங்கிற ஒரு போர்வையில், கடவுளுக்கு அறப்பணி செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு போர்வையில் இந்த புனிதவாதிகள் 3 பேருமே இப்படியாக இந்த பெண் நம்மளை இந்த கோலத்தில் பார்த்தது வெளியே தெரிஞ்சா நம்மளோட மரியாதைக்கு, நம்மளோட பேருக்கு, நம்மளோட மதத்தோட மரியாதைக்கு எல்லாமே கேடு வந்துடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யோசிக்கிறாங்க. எல்லாமே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் நடக்குது. அப்போது இந்த விஷயம் வெளியே போகக்கூடாது அப்படின்னா இந்த பெண்ணை கொன்னா மட்டும்தான் நம்மளால் தப்பிக்க முடியும், நம்ம பேரை காப்பாற்றிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கீழ்த்தனமான ஒரு எண்ணத்தை யோசிக்கிறாங்க. இதையடுத்து அந்த 3 பேருமே அந்த அறையை விட்டு வெளியே வராங்க. இந்த அபயா தான் பார்த்த அந்த காட்சியில இருந்து இன்னும் மீள முடியாம அந்த தண்ணீரை அவசர அவசரமா குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி தண்ணி குடிச்சுக்கிட்டு இருந்த இந்த கன்னியாஸ்திரி அபயாவை ஃபாதர் தாமஸ் கோட்டூர் வாயை பொத்திக்கிறாரு.
அது மட்டும் இல்லாம அதே டைம்ல சிஸ்டர் செஃபி அங்க மரம் வெட்டுறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்த கோடாரியை எடுத்துட்டு வந்து இந்த கன்னியாஸ்திரி அபயாவை அடிக்கிறாங்க தலையிலேயே. மேலும் ரத்த வெள்ளத்துல அபயா மூச்சு திணறி இறக்குற வரைக்கும் இவங்க 3 பேருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஃபாதர் ஜோஸ் பூத்திரிகையில் இந்த பெண் கை காலை அசைக்காம பிடிச்சிக்கிறாரு. தான் செய்யாத ஒரு தவறுக்காக பெரும் வலியை அனுபவிச்சு மிக பரிதாபமாக உயிரிழக்கிறாங்க அபயா. ஒரு அவசரத்துல கொலையை பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்ததா என்ன செய்யணும், இதை எப்படி மறைக்கணும் அப்படின்னு யோசிச்ச இவங்களுக்கு தான் அப்போ சமையல் அறைக்கு பின்னாடி இருந்த கிணறு கண்ணில் படுது. உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த ஃபாதர் தாமஸ் கோட்டூரும் சிஸ்டர் செஃபியும் இந்த அபயாவோட உடலை தூக்கி கொண்டு போய் கிணத்துல போடுறாங்க. கிச்சன்ல இருந்த இந்த ரத்த கரையை 3 பேரும் சேர்ந்து துடைச்சி எடுக்கிறாங்க. இன்கேஸ் ஃபியூச்சர்ல இந்த அபயாவோட வழக்கு கொலை வழக்கு அப்படின்னே கண்டுபிடிச்சாலும் இதை நாம தான் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தை யாருமே கண்டுபிடிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இவங்க ரொம்பவுமே உறுதியா இருந்தாங்க. அதனாலதான் அங்க இருக்கிற எவிடன்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப கிளியர் கட்டா அழிச்சிட்டு இவங்க சைலண்ட் ஆயிடுறாங்க. மறுநாள் காலையில இந்த அபயாவோட உடலை கிணற்றுல இருந்து எடுத்த உடனே அபயாவோட உடம்புல இருக்கிற காயத்தை யாருமே பாத்திரக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக வெள்ளை துணியை இவங்க தான் போத்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோ எடுக்கப்பட்டால் ஃப்யூச்சரில் இந்த காயங்கள் அடிப்படையில் இது கொலைன்னு கண்டுபிடிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு ரீசனால் தான் ஃபோட்டோகிராஃபரை கிட்டையே நெருங்க விடாமல் பார்த்துருக்காங்க. இப்படி ஒரு கொடூரமாக ஒரு கொலையும் செஞ்சுட்டு அந்த கொலையை மறைக்கிறதுக்கான வேலைகளும் பார்த்துக்கிட்டு போலீஸ் வந்த உடனே இந்த விஷயத்தை தற்கொலைன்னு சொல்லி முடிச்சுட்டு நாம நிம்மதியா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நினைப்போட நின்றுகிட்டு இருக்காங்க. சிறிதளவு கூட இவங்களுக்கு குற்ற உணர்ச்சின்றது இல்லவே இல்லை. ஆனா போலீஸ் வந்தது பிறகுமே அவங்க தற்கொலை சொல்லிட்டு தான் போயிட்டாங்க. இந்த கேஸுமே ஒரு 4வது நாள்லயே மூடப்பட்டது. ஆனா அவங்க இந்த வழக்கில் நடந்த ஒரு திருப்பத்தப்பவுமே கண்டிப்பா நிம்மதியா தூங்கியிருப்பாங்க அப்படிங்கிறத சொல்ல முடியாது. கடவுளுக்கு இறைப்பணி செய்ய வரவங்க இந்த இல்லற வாழ்க்கையை விட்டுட்டு அதை அர்ப்பணிச்சுட்டு தான் வருவாங்க அப்படிங்கிறத நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன். கடவுளை மட்டும்தான் யோசிச்சு வருவாங்க. இவங்களுக்கு இந்த மாதிரியான இல்லற வாழ்க்கையில ஈடுபட மாட்டாங்க. அடுத்து அதுக்கு ஆசையும் படக்கூடாது அப்படிங்கிறது தான் ஒரு நெறியோட இருப்பாங்க. பல கன்னியாஸ்திரிகளும் நம்ம பார்த்துருக்கோம், பல பாதிரியார்களையும் நம்ம பார்த்துருக்கோம். அப்படி நிறைய பேர் கடவுளுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து ரொம்ப உண்மையா இருக்கக்கூடிய இதே உலகத்துல இப்படி மேற்போர்வையில மட்டும் கடவுளுக்காக தன்னை அர்ப்பணித்த மாதிரி காமிச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள ஒரு கேவலமான பிறவிகளாக தான் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ஆனா அந்த கடவுள் கண்டிப்பா தவறு செய்தவர்களுக்கு தண்டனை கொடுத்தே ஆவாரு. அது எத்தனை வருடங்கள் ஆனாலும் கண்டிப்பா திரும்பி வரும் அப்படிங்கிறத இந்த வழக்கு ரொம்ப துல்லியமா உணர்த்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ நடந்த இந்த விஷயங்கள் எல்லாமே எப்படி வெளியே வந்தது, இந்த உண்மையை யாரு சொன்னது அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். நான் இந்த விஷயங்களை சொல்றதுக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒருத்தர் இந்த கேஸ்குள்ள வராரு. அவர் வந்ததுனால தான் இந்த கேஸோட கண்ணோட்டமே திரும்பிச்சு முற்றிலுமா தலைகீழ ஆச்சு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அவர் வேற யாருமே இல்லை. இந்த சம்பவம் நடந்து கொண்டிருக்கும் போது அதே கிச்சனுக்கு பக்கத்தில் இருக்க ஏரியால ஓரமா ஒளிஞ்சு பார்த்துக்கிட்டு இருந்த அந்த கான்வென்ட்ல இருக்கிற காப்பர் கம்பியை திருட வந்த ஒரு திருடன் அடக்காராஜு அப்படிங்கிறவர் தான். கண்டிப்பா இந்த ஒரு ட்விஸ்ட்டை யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அந்த கிரைம் சீன்ல விக்டிமோட சேர்த்து 4 பேர் தான் இருக்கும், இது யாருக்குமே தெரியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கே தெரியாம கடவுள் ஒரு சாட்சி, அதுவும் டைரக்ட் எவிடன்ஸ், கண்ணெதிர பார்த்த ஐ விட்னஸையே விட்டுருக்காரு அப்படிங்கிறது ஒரு பெரிய திருப்பம். இதே மாதிரியான ஒரு சினாரியோ தான் நாம இந்த தர்மசாலா வழக்கு பேசும்போதும் பார்த்துருப்போம். அதாவது இந்த சௌஜன்யா மர்டர் கேஸ் ஆகும்போது சௌஜன்யாவை இந்த தர்மசாலாவில் பார்த்த எல்லா ஐ விட்னஸுமே மர்மமான முறையில் இறந்துருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். ஆனால் கடவுள் அவங்களுக்கே தெரியாமல் ஒரு ஐ விட்னஸை விட்டு வச்சிருந்தாரு அப்படிங்கிறது நான் பேசியிருப்பேன். இவங்க இந்த சௌஜன்யாவை கடத்தும் போது நேரில் பார்த்த ஐ விட்னஸ், அவங்க அந்த கேஸ்குள்ளே வந்ததுக்கு அப்புறமா தான் அந்த கேஸோட கண்ணோட்டமும் மாறுச்சு. அதே போல தான் இங்கே நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லணும். இது தற்செயலா இல்லை கடவுளா இல்லை கர்மாவா அப்படிங்கிறத நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்களோ அதில் தான் இருக்கு. ஆக மொத்தம் குற்றம் செய்தால் தண்டனை நிச்சயம். இந்த அடக்கராஜு அப்படிங்கிறவர் அந்த ஊரையே சார்ந்த ஒரு திருடன்.
அதாவது இவர் தன்னோட சாட்சியை சொல்ல வரும்போதே கோர்ட்ல நான் அன்னைக்கு அந்த கான்வென்ட்டோட செவரை எகிரி குதிச்சு அங்க இருக்கிற செம்பு கம்பிகளை திருடுறதுக்காக போயிருந்தேன். ஆனா அன்னைக்கு நான் பார்த்த விஷயங்கள், இந்த கன்னியாஸ்திரி அபயாவை இந்த 3 பேருமே அடிச்சு கொண்டுட்டு இருந்தாங்க, அதை நான் பார்த்தேன் என் கண்ணால அப்படிங்கிறத தெளிவா சொல்றாரு. அது மட்டும் இல்லாம ஃபாதர் தாமஸ் கோட்டூர் பிளஸ் இந்த சிஸ்டர் செஃபி இவங்க 2 பேரும் தான் கிணத்துலேயே தூக்கி போட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமே சொல்லப்படுது. ஆல்ரெடி ஃபாரன்சிக் ரிப்போர்ட்ல ஒரு டவுட் இருந்திருக்கும், இன்கேஸ் அவங்க குதிச்சிருக்காங்க கிணத்துல அப்படின்னா சிராய்ப்புகள் இருந்திருக்கும், அதாவது அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணுறதுக்கான சிராய்ப்புகள் இருந்திருக்கும். ஆனால் அது இல்லையே அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துச்சுன்னு நான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன். அதற்கான ரீசன் என்னங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மேலும் இதே போல் பல ட்விஸ்ட்டுகளை நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் உங்களுக்கு, அப்போ தான் இந்த கேஸோட விரிவு என்ன அப்படிங்கிறது புரியும். இந்த வழக்கு தற்கொலை கிடையாது, கண்டிப்பாக கொலை தான். அந்த கொலையை செஞ்சது இந்த 3 பேரும் தான் அப்படிங்கிறத ரொம்ப ஆணித்தனமாக தன்னோட சாட்சியில் உறுதியாக இருக்காரு. சிபிஐ இவரோட சாட்சியை முன்னோடியாக வச்சு இந்த பிரைமரி அக்யூஸ்டா 3 பேரையுமே அரெஸ்ட் பண்றாங்க. அப்படி அரெஸ்ட் பண்ணி சிபிஐ விசாரிக்கும் போது இவங்க இந்த தப்பை ஒத்துக்கவே இல்லை. அதே நேரத்தில் இந்த சாட்சி சொன்ன அடக்கா ராஜு அவரு பல மர்ம நபர்களால மிரட்டப்பட்டாரு. அது மட்டும் இல்லாம 40க்கும் மேல பல பொய் வழக்குகள் போடப்பட்டது, பல அடி உதைகள் எல்லாமே வாங்கியிருக்காரு. அப்படி அடித்து உதைத்து இந்த கேஸ்ல இருந்து வெளியே போயிடு, அப்படி இல்லைன்னா இதை நீ தான் பண்ணன்னு ஒத்துக்கோ அப்படின்னு கூட மிரட்டி இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஆனா இந்த விஷயம் எதுக்குமே அடிபணையல. இதற்கு அடுத்ததாக தான் ஒரு அஸ்திரத்தை யூஸ் பண்றாங்க. பொதுவாக பணம் படைத்த எல்லா நபர்களும் யூஸ் பண்ற ஒரு விஷயம்தான், அதுதான் பணம். அப்படி பணம் பல கோடி ரூபாய் ஆஃபராக கொடுத்துருக்காங்க. ஆனால் அதை கூட இவர் ஏற்க மறுத்திருக்காரு. அவரோட ஸ்டேட்மெண்ட்ல ரொம்பவுமே உறுதியாக இருந்திருக்காரு. சிபிஐ டீம்ல இருந்து இந்த அக்யூஸ்ட் 3 பேர், அதாவது ஃபாதர் தாமஸ் கோட்டூர், சிஸ்டர் செஃபி, ஃபாதர் ஜோஸ் புத்திரிகையில், இவங்க 3 பேருக்குமே நார்கோ அனலைசிஸ் பண்றதுக்காக பெர்மிஷன் கேட்குறாங்க கோர்ட்ல. இப்படியாக கோர்ட்டுமே அனுமதி கொடுக்குறாங்க. இதன் அடிப்படையில் ஆகஸ்ட் 19, 2008 இவங்களுக்கு நார்கோ டெஸ்ட் எடுக்கப்படுது. அந்த நார்கோ டெஸ்ட்ல இவங்க பண்ண தப்பு எல்லாத்தையுமே ஒத்துக்கிறாங்க. எதற்காக பண்ணாங்க, ஏன் பண்ணாங்க, எப்படி பண்ணாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே ஒத்துக்கிறாங்க. இந்த டெஸ்ட் நடக்கும்போது வீடியோவும் ரெக்கார்ட் பண்றாங்க. இது பொதுவா நார்கோ அனலைசிஸ்ல பண்ணக்கூடிய ஒரு ப்ரொசீஜர் தான். ஆனா இந்த வீடியோவானது ரெக்கார்ட் பண்ணிட்டாங்களே, அவங்க தான் உண்மையை ஒத்துக்கிட்டாங்களே, இதோட எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா கிடையாது. இன்னும் நிறைய ட்விஸ்ட் இருக்கு. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணப்பட்டு கோர்ட்டுக்கு அனுப்புறாங்க. அப்படி கோர்ட்டுக்கு வந்து நீதிபதிகள் எல்லோருமே உட்காந்து இந்த வீடியோவானதை ப்ளே பண்றாங்க. ஆனா ஸ்டக்காயி ப்ளே ஆகுது, கிளியரா இல்ல. அப்போ இந்த வீடியோவை ஒரு ஆதாரமா எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, மேலும் இந்த வீடியோ நாங்க ரெக்கார்ட் பண்ணும்போது நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு சிபிஐ தரப்பு சொன்னதுனால இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ண சிடியை கவர்மெண்ட் டெக்னிக்கல் டீம் கிட்ட கொடுக்குறாங்க. அப்படி அந்த டீம் கிட்ட இருந்து வந்த ஒரு விஷயம் ஒரு பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கேசட் வர்ற வழியிலேயே இந்த வீடியோவானது நிறைய முறை எடிட் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்படி ரீஎடிட் பண்ணதுனால தான் இந்த மாதிரி வீடியோ ஸ்டக் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்றாங்க. அப்போ இந்த விஷயத்தை ரெக்கார்ட் பண்ணி அனுப்புற அந்த கேப்ல ஒரு முள்ளமாரித்தனம் நடந்திருக்கு அப்படின்னா, அப்போ இந்த சாட்சியங்களை அழிக்கிறதுக்கு அவங்க எவ்வளோ பெரிய சக்தியா செயல்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கிற பல சாட்சியங்களை இவங்க தான் அழிச்சிருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகமே எழுது. ஆனா நான் சந்தேகப்படல, இவங்க தான் அழிச்சிருக்கணும். இந்த அபயாவோட உடலானது மீட்கப்பட்ட நாள்ல இருந்து தற்போதுள்ள சிபிஐ டீம் விசாரணை செய்யற வரைக்கும் ஒரு போலீஸ் அதிகாரி இதுல ஈடுபட்டிருக்காரு. அவர் தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரோட பெயர் விபி அகஸ்டின். இந்த வழக்குல தன் மேல நிறைய பிரஷர் போடுறாங்க தன்னோட மேலிடத்துல இருந்து. இந்த வழக்கை தற்கொலைன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆரம்ப காலத்துல இருந்து இப்போ இருக்கிற சிபிஐ டீம் வரைக்குமே பிரஷர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த வழக்கு கண்டிப்பா தற்கொலைன்னு சொல்லி
எங்களுக்கு உங்ககிட்ட இருந்து ரிப்போர்ட் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய ப்ரெஷர் வந்திருக்கிற காரணத்தினால இப்படி இந்த விஷயங்களை டைரியில எழுதி வச்சுட்டு தன்னோட உயிரை தானே மாய்த்து கொள்றாரு. இப்போ இதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கேஸ்ல ஈடுபட்ட குற்றவாளிகள் எவ்வளவு பெரிய மறைமுக அழிக்க முடியாத சக்தியா இருந்திருக்காங்க, செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ரிசைன் பண்றாரு, ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தற்கொலையே பண்ணிக்கிறாரு ப்ரெஷர் தாங்க முடியாம அப்படின்னும் போது இந்த கேஸோட தீவிரம் எவ்வளோ அதிகமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த குற்றம் செய்த ஆட்கள் இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு எவ்வளோ மெனக்கெட்டிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப கிளியராகவே தெரியுது. ஏன் இவ்வளோ மெனக்கெடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கௌரவம், தன்னோட மதத்தோட கௌரவம் கெட்டு போயிடும், தன் மேலே இருக்கிற மரியாதை கெட்டு போயிடுமே அப்படிங்கிற ஒரு ரீசன் தான் இவ்வளவுக்குமே காரணம். இப்படியான எண்ணம் இப்போ வந்ததுக்கு பதிலாக தப்பு செய்யறதுக்கு முன்னாடி இருந்திருக்கணும். தங்களோட ஐம்புலன்களையுமே அடக்கி ஆழ்ந்திருக்கணும். எப்போ கடவுளுக்காக திருப்பணி செய்ய வந்துட்டோம் அப்படின்னும் போது இது எல்லாமே ஏற கட்டிட்டு கடவுளை மட்டும்தான் நோக்கி நம்ம போயிருக்கணும். ஆனால் இவங்க அப்படி போகலை, அதுக்கு மாறா போனது தான் இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க. இந்த கன்னியாஸ்திரி அபயாவோட அப்பா அம்மா இந்த வழக்கில் கடைசி தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடியே 2 பேருமே அடுத்தடுத்து இறக்குறாங்க. அபயாவோட அப்பா தாமஸ் 2017 இறக்குறாரு. அபயாவோட அம்மா லீலம்மா அவங்க 2019 இறக்குறாங்க. இப்போ கூட ஒரு விஷயம் நீங்கள் யோசிச்சு பாருங்க, இந்த அடக்காராஜு சாட்சி சொல்ல முன் வரலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த கேஸ் முடிவுக்கு வந்திருக்காது. இன்னும் எத்தனை வருஷம் போயிருக்கோம் அப்படிங்கிறதே தெரியாது. மேலும் இந்த வழக்கானது நடந்துகிட்டு இருக்கும்போதே இந்த கான்வென்ட்டை ரெனோவேஷன் அப்படிங்கிற பெயரில் மொத்தமாக எல்லா இடத்தையுமே மாற்றுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு கிச்சன் இருந்த இடத்துல கிச்சன் இல்லை, அந்த கிணறு இருந்த இடத்துல கிணறு இருந்ததுக்கான தடயமே தெரியாமல் அந்த கிணற்றையே க்ளோஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயம் நாம் கொல்கத்தாவில் ஒரு டாக்டர் ரேப் அண்ட் மர்டர் கேஸ் பார்த்துருக்கோம். அந்த வழக்கில் இப்படி தான் எந்த இடத்துல இந்த சம்பவம் நடந்ததோ அந்த இடத்தையே ரினோவேஷன் பண்ணுறன்ற பெயரில் இடிச்சிருப்பாங்க, உடைச்சிருப்பாங்க. ஸோ அதே மாதிரியான ஒரு விஷயத்த இவங்களுமே கையாண்டிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு புரியுது. இதையடுத்து பல திருப்பங்கள், பல கோணங்களில் விசாரணை போனாலும் ஒரு சாட்சி கூட அவங்களுக்கு ஆப்போசிட்டாக இல்லை, எக்ஸப்ட் அடக்காராஜு. இப்படியாக இருக்க இந்த வழக்கை நிரூபிக்கணும் அப்படின்னா ஃபைனலாக ஒரே ஒரு ஆப்ஷன் தான் யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. அதுதான் வெர்ஜினிட்டி டெஸ்ட். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டர் ஸ்டெஃபிக்கு. ஏன் இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வழக்கை முடிக்கிறதுக்கு இதை தவிர வேற வழி இல்லை. ரொம்ப வருடங்களாக இந்த வழக்கானது நீண்டுக்கிட்டே போகுது. இதை முடிக்க இதை பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறத ரொம்ப கோர்ட் உறுதியாக சொன்னாங்க. அந்த பீரியடில் பல பேர் கொந்தளிச்சு வந்தாங்க. இது போல் பண்ணுறது மிகவுமே தவறு, என்னதான் இருந்தாலுமே ஒரு புனிதத்தை நீங்கள் கெடுக்கிற வகையில் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி பல பேர் கொந்தளிச்சு எழுந்தாங்க. ஆனாலுமே கோர்ட் இந்த விஷயத்தில் உறுதியாக இருந்தாங்க. இந்த வழக்கை நாங்கள் முடிக்கணும் அப்படின்னா குற்றம் சாட்டப்பட்டவர்களை நாங்கள் எந்தவித டெஸ்ட்டுக்கும் ஈடுபடுத்துவோம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டது. இதையடுத்து சிஸ்டர் ஸ்டெஃபிக்கு விர்ஜினிட்டி டெஸ்ட் எடுக்கப்பட்டது. அதில் ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க இன்னும் விர்ஜினாக தான் இருக்காங்க அப்படிங்கிறது. இப்போ உங்கள் எல்லோருக்குமே தோணலாம், அப்படி இவங்களே தப்பு பண்ணதை ஒத்துக்கிட்டாங்க, ஐ விட்னஸுமே இருக்கு இவங்க கொண்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு. அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி விர்ஜினா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே இப்போ தோணி இருக்கும். அதுல இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு, இப்போ அதையும் நான் சொல்றேன். இந்த சிஸ்டர் ஸ்டெஃபியை டெஸ்ட் பண்ண டாக்டர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இவங்க இப்போ வரைக்கும் வெர்ஜினிட்டியா இருக்கிறதுக்கான ரீசன் ஹைமெனோபிளாஸ்டி சர்ஜரி, அதாவது ஆர்டிஃபிஷியலாக கன்னித்தன்மையை ரீப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு சர்ஜரி தான் இந்த சர்ஜரி. இதை பண்ணது மூலியமாக தான் அவங்க இப்போ வர்ஜினாக இருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. மேலும் இந்த சர்ஜரி பண்ணுறதுக்கு பல லட்சங்கள் செலவாகும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இவ்வளோ தூரம் இந்த வழக்கானது முடிவாயிருச்சு, இவங்க தான் அக்யூஸ்ட் அப்படிங்கிறது. ஆனாலுமே மீடியா முன்னாடி எல்லாத்தையுமே கடவுள் பார்த்துப்பாரு, நாங்கள் எந்த வித தப்புமே செய்யலை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சிஸ்டர் ஸ்டெஃபி தன்னோட சிலுவையை மேலே ஏந்தி காமிச்சிட்டு போகிறாங்க மௌனமாக. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, எல்லாமே கடவுள் பார்த்துப்பாரு. எப்படி நீங்கள் இருக்கிற எல்லா முள்ளமாரித்தனமும் பண்ணுவீங்க, கடவுள் வந்து காப்பாற்றுவாரா?
இது கடவுளுக்கே அடுக்காது. 2018 காலகட்டத்தில் ஃபாதர் ஜோஸ் பூத்திரிகையில் இந்த வழக்கிலிருந்து விடுதலை செய்யப்படுறாரு. ஏன்னா அவரும் இந்த குற்றத்தில் ஈடுபட்டிருக்காரு அப்படிங்கிறதுக்கான பெர்ஃபெக்ட் எவிடன்ஸ். அதாவது நாம கடைசியாக பேசியிருந்த வீடியோவில் தஷ்வந்தை பற்றி பார்த்துருப்போம். அவன் விடுதலை ஆனதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் எந்தவித எவிடன்ஸுமே நிரூபிக்கப்படாததான் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஃபாதர் ஜோஸ் பூத்திரிகையில் அவர் மேலேயுமே எந்தவித எவிடன்ஸுமே சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் நிரூபிக்கப்படலை. அதனால் அவர் இந்த வழக்கில் இருந்து விடுவிக்கப்படுறாரு. இப்படி இவங்க தான் இந்த தப்பு செஞ்சுருக்காங்க அப்படின்னு எல்லோருக்குமே தெரிஞ்சு நிரூபிக்கப்பட்டு போலீஸ் அரெஸ்டும் பண்ணி ஜெயிலில் போட்டாங்க. ஆனாலுமே இந்த வழக்கு ஆரம்பத்தில் இருந்து ஒரு அதிகாரி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. ஒரு போலீஸ் அதிகாரி ஃபாலோ பண்றாரு. அவர் ஒரு டிவி இன்டர்வியூவில் என்ன சொல்றாருன்னா, இந்த சிஸ்டர் அபயா மனநலம் குன்றியவங்க, அதனால தான் அவங்க அன்னைக்கு நைட்டு தூக்கம் இல்லாமல் ஃப்ரிட்ஜில் போய் தண்ணியை குடிச்சிட்டு அந்த தண்ணியை கூட கீழே அப்படியே போட்டுட்டு போய் கிணத்துல விழுந்து குதிச்சிட்டாங்க. கண்டிப்பாக இது கொலையெல்லாம் கிடையாது, அந்த பெண் மனநலம் குன்றியதுனால தான் போய் குதிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இப்படியாக இந்த வழக்கில் போலீஸ் அதிகாரிகள்ல இருந்து பல மர்ம நபர்களுமே இந்த வழக்கை திசை திருப்ப பல சூழ்ச்சிகளை செஞ்சுருக்காங்க, பல சதி வேலைகளை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக தெரியுது. மேலும் இந்த சிஸ்டர் செஃபிக்கும் ஃபாதர் தாமஸ் கோட்டூருக்கும் வெறும் கொலைக்கான வழக்கு மட்டும் போடல, இந்த எவிடன்ஸை அழிச்சாங்க பாருங்க, அதுக்குமே சேர்த்து தான் வழக்கு பதியப்பட்டிருக்கு. மேலும் 2019 2020 இந்த வழக்கானது பல ஹியரிங் போச்சு அப்படிங்கிறது நமக்கு தகவல்கள் இருக்கு. இந்த வழக்கை ஆரம்பத்திலிருந்து ஃபாலோ பண்ண விவி அகஸ்டின் அவர் கூட தற்கொலை செய்து கொண்டாரு அப்படின்னு சொல்லியிருந்த முன்னாடி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணும்போது தெள்ள தெளிவா அந்த கிரைம் ஸ்பாட்ல என்னெல்லாம் எவிடன்ஸ் கிடைச்சதோ ரொம்ப கிளியரா நோட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லணும். அங்கே கிடைச்ச இந்த வாட்டர் பாட்டில், அபயாவோட ஒரு செருப்பு, அபயாவோட துணியில் இருக்கிற சிறு துண்டு கிழிந்து அங்கே இருக்க ஆணியில் மாட்டி இருக்கிறதா சொல்லப்படுது. அந்த துணியில் இரத்தக்கரையோடு இருந்திருக்கு. இன்னொரு முக்கிய எவிடன்ஸ் அங்கே இருந்த கோடாரி, இதையுமே எஃப்ஐஆரில் கிளியராக போட்டிருந்தார். ஸோ இந்த ஒரு விஷயத்தினால இந்த எவிடன்ஸ்லாம் இல்லைனாலும் இந்த எவிடன்ஸ் அழிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லோருக்குமே தெரிய வந்தது. ஃபைனலி டிசம்பர் 22, 2020 சிஸ்டர் செஃபி மற்றும் ஃபாதர் தாமஸ் கோட்டூர் 28 ஆண்டுகள் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு சிறைக்கு அனுப்பப்படுறாங்க. இந்த சாட்சியங்களை மறைத்த குற்றத்துக்காக 2 பேருக்குமே தலா 5 லட்சம் அபராதம் விதித்தும் தீர்ப்பு எழுதுறாங்க. இப்படியாக இவங்க திருவனந்தபுரம் ஜெயிலில் அடைக்கப்படுறாங்க. கடந்த 2022 ஆண்டு தன்னோட உடல்நிலை காரணமாக ஜாமீனுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க 2 பேருமே. அப்படி அந்த ஜாமீனும் அப்ரூவ் ஆகி இவங்க பெயிலில் வெளியே வந்திருக்காங்க. அதுவுமே கண்டிஷன் பெயிலாக தான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல்கள் நம்மளால் பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 28 வருடங்களுக்கு பிறகு இந்த வழக்கில் நீதியானது கிடைச்சிருக்கு. இது கூட 28 வருடம் அப்படிங்கிறது 40 வருடங்களாக கூட ஆயிருக்கலாம் அடக்காராஜு வரல அப்படின்னா. இந்த அடக்காராஜு இன்னொரு விஷயங்களும் சொல்றாரு. தனக்கு 2 மகள்கள் இருக்கிறதாகவும் இந்த வழக்கில் தன்னை பிறல் சாட்சியா மாத்துறதுக்காக பல முயற்சிகள் எடுக்கப்பட்டது, பல கோடிகளுமே கொடுக்கறதுக்கு முன் வந்தாங்க. ஆனா எனக்கு அந்த காசை வாங்குறதுக்கு விருப்பம் இல்லை. கன்னியாஸ்திரி அபயாவுமே என்னோட மகள் மாதிரி தான். இந்த பெண்ணுக்கு இப்ப கிடைச்ச நீதி தான் எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இந்த மனுஷன் ஒரு ஆளா நின்று எல்லா அடி உதை என்ன பண்ணாலுமே எல்லா டார்ச்சரையுமே தாங்கி தனியாளா நின்று இந்த நீதிக்காக போராடி இருக்காரு. ஸோ இவருமே இந்த வழக்கில் ஒரு வைட்டல் ரோல் அப்படின்னு தான் சொல்லணும். இதே போல பல ஆஃபீஸர்கள் கண்ணெதிரையே மிரட்டினாங்க சாட்சிகளை, கண்ணெதிரையே சாட்சிகளை அழிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் பிறல் சாட்சிகள் நிறையா மாறினாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துலையுமே கோர்ட் கொஞ்சம் கூட பின் வாங்காமல் இதை மீண்டும் மீண்டும் விசாரணை செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்னெடுத்து இன்னைக்கு எத்தனை வருடங்கள் ஆனாலும் நீதி என்பது கிடைக்காம போகாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்காட்டி நம்மளோட சட்டத்தோட முக்கியத்துவத்தையும் நம்ம கிட்ட சிறந்த சட்டங்கள் இருக்கு அப்படிங்கிறத இந்த விஷயத்துல நம்மளால பார்க்க முடியுது. இதுபோல கடவுளோட போர்வையில பல குற்றங்கள் செய்கிற நபர்கள் எல்லோருமே
கடவுளாலேயே தண்டிக்கப்படுவார்கள் அப்படிங்கிறதும் இந்த வழக்கில் எல்லோருமே புரிஞ்சுக்கணும். குற்றம் செய்தால் கண்டிப்பாக தண்டனை நிச்சயம் அனுபவிச்சு தான் ஆகணும். கடவுளே குற்றம் செஞ்சிருந்தாலும் அது குற்றம்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய நீதித்துறை இருக்கிற வரைக்கும் எந்தவித குற்றமும் நிரூபிக்கப்படாமல் போகாது. என்னதான் கடவுள் போர்வையிலேயே இருந்தாலும், கடவுளே உங்களை காப்பாற்றினாலும் கர்ம வினை கண்டிப்பாக உங்களை விடாது. வினை விதைத்தவன் வினை அறுத்து தான் ஆகணும். குற்றம் செய்தால் தண்டனை நிச்சயம். நீங்கள் ஃபாதராக இருந்தாலும் பூசாரியாக இருந்தாலும் யாராக இருந்தாலுமே குற்ற செயலில் ஈடுபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது தண்டனைக்குரிய விஷயம்தான். அதே போல் நான் எந்த மதத்திற்கும் எதிராக பேசலை, எல்லாரையுமே நான் குத்தம் சொல்லலை. அதையுமே நான் இங்கே டிஸ்க்ளைமராக சொல்லணும்னு நினைக்கிறேன். உடனே கமெண்ட்ஸில் வந்துட்டு இவன் ஆன்டி இண்டியன், இவன் ஆன்டி இந்து, இவன் ஆன்டி கிறிஸ்டின் அப்படிங்கிற மாதிரி எதையாவது கிளப்பி விட்டுறாதீங்க. இந்த வழக்கில் தவறியவர்கள் செஞ்ச தப்பை தான் நான் எடுத்து சொல்லியிருக்கேன். மேலும் நான் எல்லோருமே கெட்டவங்கன்னு சொல்லலை. இப்படி குற்றம் செய்தவர்கள் எல்லோருமே கடவுளின் போர்வையில் இருந்தாலும் அவங்க தண்டிக்கப்படணும், அதுதான் நியாயமான விஷயம் அப்படிங்கிறத நான் இங்கே சொல்ல வரேன். கடவுளுக்கு நற்பணி செய்கிறதுக்காக வர இவங்களையுமே நாம் மதிக்கணும். ஆனால் அதே ஆட்கள் குற்றம் செய்தால் அவங்கள தண்டிக்கவும் நாம் தயங்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட ஸ்டாண்ட். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வழக்கை பற்றி இதுவரையும் நீங்கள் கேள்விப்படாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த வழக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இவங்களுக்கு இந்த தண்டனை சரியானதா, அப்படி இல்லைனா மேலும் வேறு தண்டனைகள் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு உங்களோட தாட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் எல்லாரோட கமெண்ட்ஸுமே படிக்கிறேன். இதுபோல் பல வழக்குகளை நாம் எல்லா டீட்டெயில்ஸுமே எடுத்து பக்காவாக டீகோட் பண்ணி வீடியோவாக போட போகிறேன். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் ஜோதிபாபு. நன்றி.